வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் பாபு கதைக்கிறேன் டென்மார்க்லேருந்து. வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் மஞ்சுளா கதைக்கும் டென்மார்க்ல இருந்து. நாங்கள் இன்றைக்கு எங்களோட வீட்டிலிருந்து ஒரு நடப்பயணம் செய்ய போகிறோம். அது போகிற வழியில் என்னென்னு இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, யோசிப்பாங்க பாருங்க. எங்கள்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் வீடு வாசல் நாங்கள் போகிறேன். பக்கத்து வீட்டை யோசிப்போமே, என்ன யூடியூப் செய்கிற வீடாக்கு பாருங்க. ட்ரெய்லர் நிற்கிது. இது இந்த காருக்கு பின்னால் கட்டி கொண்டு போகிறது. இது நேபாண்டு. இதில் எக்ஸ்ட்ரா சாமான்கள் வீட்டு சாமான் தலைவடம் பண்ணுற அதை கொண்டு போய் வாங்கலாம். எங்கள் டைம் ஒன்று இருக்குது, அது வீட்டுக்கு பின்னால் நாங்கள் வச்சுருக்கோம். இப்படியே நடந்து கொண்டு போவோம். இதில் ஒரு ரோடு பாருங்க. இஞ்சால ஒரு இது எங்கள் அது ஒரு வீடு தெரியுது இல்லை, அதில் ஒரு தமிழாக்கலான் இருக்கணும். இந்த மூளை வீடு அப்படி மஞ்சளா போகுது முன்னால். இப்போ எங்களுக்கு குளிர் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதனால நான் கை கிளாஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் போட இல்லை, இப்போதைக்கு இல்லை. கொஞ்ச நாள் போனோன்னா போடுவோம். பாருங்க, இங்கே வீடுக்கு வீடு ட்ரெய்லர் நிற்கும். என்ன குப்பை கூடங்கள் அள்ளி கொட்டுறேன்டா. இங்கே கார் இருந்தால் எல்லா வீட்டுக்கும் அது ஒன்றும் போகணும். இங்கே கார் ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது உண்டாவது நிற்கும். 2 மணிக்கு முயல் ஓடுது. இந்த முயல் ஒன்று ஓடிச்சு பார்த்தீங்களா? ஒரே ஓட்டம் தான். மற்றது நாயும் அதே மாதிரி தான். இங்கே கிணக்க வீடு வரல நிற்கிது. இங்கே இது ஒரு குட்டி ஆப்பிள் மரம். இது ஒரு குட்டி ஆப்பிள் மரம். நல்ல டேஸ்டாக இருக்கு. இதுக்குள்ள மாதிரி வருது. நல்ல கொஞ்சம் இது ஜாம் அதில் செய்கிறதுக்கு நல்ல நேக்காரம் அதான் செய்கிறவங்களா. இப்போ அக்டோபர் மாதம் அந்த இலையிலெல்லாம் கொட்டு போடுற காலம். பார்த்தீங்கன்னா தெரியும், மரங்களில் இலைகள் மஞ்சளாக வந்திருக்கும். சில மரங்கள் பச்சையாக இருக்கும், ஆனால் கொட்டிடும். இந்த கிறிஸ்மஸ் மரம் ஒன்று தான் பச்சையாகவே இருக்கும். மட்டையெல்லாம் கொட்டிடும். இங்கே இது ஒன்று தான் அந்த பச்சை பசையிலான் இருக்கும். குளிருக்கும் அப்படியே இருக்கும். ஹாய், அப்படியே போவோம். பாருங்க, மரங்கள் எல்லாம் அப்படி நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. இன்றைக்கு கொஞ்சம் காற்று. போட்டு மழை வரும். எங்கட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 எவ்வளோ வரும் மஞ்சளா? ஒரு 300 மீட்டர் 200 மீட்டர் எங்கே இந்த குளத்துக்கு. நான் 200 என்ன வடிவாக இருக்கு கூட. முன்னியா 350 மீட்டர் தான் இருக்கு. என்னது 350 மீட்டர்? 350 மீட்டர் வரும். 350 மீட்டர் வருமா? நிலையம் பாருங்க. இது புதுசாக காட்டின வீடு வடிவாக இருக்கு. நீங்கள் பாருங்கடா, இங்கே வேலியர் இப்படித்தான் மரத்தாலான் ஒரு காலம் அந்த இது இல்லை. பாருங்க, புதுசாக காட்டின வீடு உண்டு, நல்லா வடிவாக இருக்கு. இந்த மரம் இதுவும் அப்படிதான், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான். இதுவும் பச்சை பாசிலான்னு இருக்கு. இப்படியே போனோம்னா அந்த எங்கட குளம் வருது பாருங்க. மஞ்சளா தலைமையில கலட்டிட்டு குளிக்க போது போடாங்க. இது எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம். இல்லை, நான் இப்போ நடந்து போகிறது. நடக்கிறதுக்குன்னு இங்கே கூட பாதைகள் அமைச்சிருப்பாங்க. சைக்கிள் ரோடு மாதிரி நடக்கிறதுக்கும்.
அப்படி இறங்கி வரும். இறங்கி வரும் பாருங்க. இங்க இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு பாலம் ஒன்று காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க, படுக்காதீங்க. மஞ்சளாக ஓடுது பாருங்க. அந்த சன்னதியில் அன்னதானம் கொடுக்கல ஓடுவாங்க, கொடுக்குறாங்களாமடா அண்டோன்னு ஆக்கள் அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்க. அது மாதிரி மஞ்சள் ஓடுது. இது இதுவும் ஒரு நீரோட்டம் தான், ஒரு ஏரியா உண்டு. இது மழை தண்ணியல் அங்கே கன தூரத்துல இருந்து வந்து இப்படியே சேர்ந்து கொண்டு தண்ணி போய் அப்படியே கடலுக்கு போய் சேரும். அங்கால இருக்கிறதா எங்கட குளம். இங்கால எல்லாம் வீடுகள், வாசல்கள். சில பேருக்கு கடற்கரை இந்த கூட தண்ணியை பார்த்துட்டு இருக்கா விருப்பம். அப்போ நிலங்களும் கொஞ்சம் விலை கொடுத்தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாலம் ஒன்று இருக்கு. பாருங்கோ, தண்ணி ஓடும். இது பாலமா? ஏன்னா நாங்கள் அந்த தண்ணியை கடந்து போகிறது கட்டிடுறாங்க பாருங்க. தண்ணி ஓட்டது எவ்வளோ வேகமா நல்லா கிளீனா இருக்கும். இதுலேயும் நாங்கள் அந்த சம்மரில் கேனோ உண்டு, சின்ன போட் மாதிரி நிட்டு ஒரு 3-4 பேர் இருக்கலாம். அதில் சாமான எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு அப்படியே வலிக்கவே தேவையில்லை, தானாகவே கொண்டு போகும். ரவுண்ட் அடிக்கலாம். டவுன் அப்படியே போகும். அடுத்த டவுன் அப்படி பாப்பா. நாங்கள் இப்படியே போவோம் மஞ்சள் இஞ்சால, அதே மாதிரி இஞ்சால போவோம் பாருங்க. வழுக்குது பாபு. என்ன வடிவா இருக்காங்க பாபு, திக்லட் வழுக்குது கவனம். மஞ்சளா சொல்லுது, இதில் வழுக்குதான். அதில் இப்போ ஒன்று வழுக்குது. அதில் வாங்க சினோவா பாருங்க. எங்கட குளத்தை பாருங்க. இதெல்லாம் நாங்கள் நடக்கிற ஆக்கள் மாதிரி. சரியா இந்த குளத்தை சுற்றி 4.5 கிலோமீட்டர் ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன்டா. பாருங்க இப்படியே நல்ல வடிவாக இருக்கு. இதுதான் எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம். இதை சுற்றி இதில் சொன்ன மாதிரி இப்படியே நடந்து போவோம். நாங்கள் ஆக்கால் போய் நடந்து நாய் கொண்டு போய்க்குள்ள கட்டி தான் கொண்டு போகணும். அவிட்டு கொண்டு போயிடாது, இந்த பெல்ட் போட்டு தான் கொண்டு போயினாங்க. சின்ன பிள்ளைகள் வருங்கள்ல ஆக்கள் நடமாற இடம். மற்றது நாய்க்கு ஒரு பேக்கும் கொண்டு போய் கக்குச்சு கொடுத்தா உடனே அள்ளி கொண்டு போகணும். அள்ளி கொண்டு போய் இங்கே குப்பை தொட்டியால் இருக்கு கிடைக்கிட அதில் போட்டு போகணும். குளத்தை பாருங்க. அதே மாதிரி ஆக்கள் வரையணும். மஞ்சளா அங்கே வாத்து தார 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 இங்கே துணி தாரா இருக்குல்ல தாரா. இந்த வரையும் ஜூம் பண்ணும் பாருங்க. தாரா எல்லாம் நின்று குடிக்கிறோம். குவாக் குவாக். ஒரு ஓடி வர கட்டுங்க. ஒருத்தர் வேறு ஓடி வர்ற. இதை கார் போயிடாது, சைக்கிள் சில பேர் ஓடுவாங்க, போகக்கூடாது. அதே மாதிரி நடந்து போகிறதுக்கு மாதிரி தான் இந்த பாதை. நடக்கலாம் ஓடுதான் பாருங்க. எங்கட நாங்கள் இருக்கிற நாடு. அங்காலே ஒரு அக்கா நடந்து போகிறா, பார்த்துக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க.
இப்படி நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏ ஏண்டா இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே எல்லா வெளியெல்லாம் கொட்டிடும். கொட்டினோடனே ஒரே அந்த உடுப்பு இல்லாத ஆக்கள்ன்ற மாதிரி தான் இப்போ மரம் இல்லை. மொட்டை மரம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கு. அதை தவிர பாவ் கம்மா செட்டா போ. இந்த இதுல இன்னைக்கு நான் தாராம கிட்ட வாங்க. கிட்ட வாங்க. என்ன செய்யணும் சாப்பிடு. அப்படி புல்லுக்குள்ள அந்த பூச்சிகள் நிற்கும் தானே, கடல் தண்ணிக்குள்ள நிற்கிற பூச்சியில சாப்பிடுவேன். இந்த குளிருக்குள்ளேயும் பாருங்க, இந்த தாரான்ற உடம்பு வந்து நீங்கள் அதான் அந்த தலானிக்குள்ளே இங்கே பாய்ப்பாங்க. எவ்வளோதான் அங்கே குளிர் வந்தாலும் என்னதான் தண்ணி போட்டாலும் அந்த தண்ணி உழுக்க உறிஞ்சாது. என்ன ஒரு இது மாதிரி ஒரு மிளகு மாதிரி தான். 2 விதமான தாரா நிற்கிது. ஒன்று மயில் கலர்ல வடிவா இருக்கும், ஒன்று வந்து அந்த பறக்கிற கோழி மாதிரி உண்டு, அது மாதிரி ஒரு தாரா. அது பின்னுக்கு வர்றா. ஹாய். டெலிஃபோன் டெலிஃபோன் வச்சு கொண்டு போகிறேன். அங்கே ஒழுங்க டெல்ட் அடிச்சிட்டு இருக்காரு. டெல்ட் அடிச்சிட்டு இருக்காரு அங்கே வேறுங்க. இந்த குளிருக்குள்ள ஒரு மீன் பிடிக்கிற டென்ட் அடிச்சு இந்த குளிருக்குள்ள இருந்து எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு கால் விரலாம் பிறக்க போகுது. கால் விரல் விலக பிறக்க போகுது. பாருங்க என்ன ஒடியா இருக்க. இப்படி நாங்கள் என்னண்டா இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே நவம்பர் டிசம்பர் கண்டோடனே எல்லாம் இலையும் கொட்டிடும். அதுக்கு பிறகு சின்ன கொட்டை வடிக்கணும். ஸ்லோ கொட்டுனா இந்த இலையெல்லாம் பச்சை இருந்தது எல்லாம் கொட்டினோடனே தடியா நிற்கும். அப்புறம் பார்த்தா மரம் எல்லாம் பள்ளி ஆயிடும். மரம் பள்ளி அது பச்சை ஆயிடும். வெள்ளை சினோ கொட்டினா வள்ளி அதான் மரம். மரம் சுத்தணும். இப்படி இந்த இதில் போட்டிருக்காங்க, நாயை கொண்டு போய்க்குள்ள கைத்தான் கட்டி கொண்டு போகணுமா போட். இஞ்சால வந்து மெயின் ரோடு. இஞ்சால இதில் கார்கள் போய் கொண்டிருக்கு. பாருங்க குளம் அப்படியே நீட்டா. வேற வரி நின்றுட்டு என்ன குளம் என்ன மாதிரியா இருக்கு. ஆக்கள் நடந்து போய்க்கல இங்கே வந்து எல்லாருமே ஹாய் சொல்லுவாங்க. அதோட நல்ல முறை. வெள்ளைக்காரன் இருக்கானே எப்பவுமே ஹாய் சொல்லுவாங்க. ரெண்டா ஒரு மனதுக்கு சந்தோஷம். இந்த மரத்தை பார்த்தா எங்களோட விக்ஸ் மரம் மாதிரி கிட்டத்தட்ட, ஆனால் விக்ஸ் மரம் இல்லை. இந்த இலையை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன நடுக ஒரு விக்ஸ் மரம் ஷேப் இதில் மிந்து போச்சு, அதனால தெரியல. என்ன சொல்றீங்க? விக்ஸ் மரம் மாதிரி இந்த மரம் பார்த்தா எங்க நாட்டில் இருக்கிற விக்ஸ் மரம் மாதிரி தான் ஒரு இலை, ஆனா விக்ஸ் மரம் இல்லை. இந்த பார்த்த தொங்க தெரியும் உங்களுக்கு, ஆனா இது விக்ஸ் மரம் இல்லை. இந்த கொட்டி கீழே அதுவும் எல்லாம் விக்ஸ்ல மரம் கிடக்கு. விக்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றது இப்படி நடந்து நோன வேண்டாம். பாருங்க எங்கடா கவுன்சிலாலேயே செய்து இருக்காங்க. குப்பை இங்கே வந்து கீழே கொட்ட மாட்டாங்க.
இந்த பாருங்க குப்பை கொட்டுறதுக்கு இப்படி இடக்கிட இருக்குது இல்லாடா. இதில் வந்து குப்பையை இங்கே போடுங்கோண்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் இதில் இருந்து இது கிரில் பாபிக்யூ பண்ணுறோண்டா அதுக்கும் எல்லாம் இடங்கள் இது மாதிரி அங்கங்கே இடக்கிட வச்சுருக்காங்க. யாராவது எரிச்சிட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ள ஆஸ்க அதுக்குள்ளே கொட்டி விடலாம். பிறகு வந்து கவுன்சிலால் எடுத்துட்டு போவோம். அங்கே பாருங்க ஒருத்தர் அதில் டென்ட்டில் மீன் பிடிச்சி கொண்டு இருப்பேன் பாருங்க. இந்த குளிருக்குள்ளே அப்படி இருக்கும். இதில் ஒரு பாலாவும் இருக்குப்ப. அது மாதிரி பாருங்க மஞ்சளாவை நாங்கள் வீட்டில் ஆடுது. அதுவும் இப்படியே வச்சுருக்காங்க. இது நாங்கள் படுத்துருந்தோன்று ஜாலியாக சூரியனை பார்க்கலாம். இப்போ பாருங்க இங்கே ஒரு இதில் ஒரு பாலம் இருக்கு. இந்த பாலத்தில் தண்ணி தண்ணி நிறைய நிற்கிது. இந்த கொஞ்சம் குளிரண்டபடியா இந்த தண்ணியும் கூட நிற்கிது. இல்லை தண்ணி இன்னும் கொஞ்ச நாள் போனோன்னா இது ஜனவரி பிப்ரவரி மாதம் வந்து எல்லாம் ஐஸ் பிடிச்சிடும். இதெல்லாம் நடந்து போகலாம். ஆனால் எழுதியிருப்பாங்க நடந்து போகக்கூடாது. சில உடஞ்சாலும் தெரியாது, சில பிள்ளைகள் தெரியாது. போகுங்கள் வாங்க வஞ்சல இப்படி அங்கே அளவோம் கவனம்னே இதில் வாங்க. இதில் எல்லாமே இங்கே வந்து கவுன்சில் நாங்கள் டேக்ஸ் வந்து கூட கட்டுறபடியா எல்லாத்துக்குமே இங்கே ஃப்ரீயாக செய்து கொடுப்பாங்க. பாருங்கள் இல்லை எழுதியிருக்காங்க பில்லோன் கொமூன். கொமூன்டா கவுன்சில், பில்லோன்டா நாங்கள் எங்களோட கவுன்சில். இப்படியே நாங்கள் பாருங்க மஞ்சள் நடந்து அக்காவும் நடந்து வர்றேன். ஆனால் இங்கே வந்து குளிரண்டா வெயிலண்டான்னா அப்படியே போய் வருங்க. மஞ்சள் நாங்கள் இப்படி போவோம் பாருங்க. இது வந்து நடக்கிறதுக்கு இப்படியும் போகலாம், அதே மாதிரி இப்படியும் போகலாம், குளத்தை சுற்றியும் போகலாம். நாங்கள் இன்றைக்கு குளத்தை சுத்தாம இப்படி போன இதில் வந்து ஒவ்வொரு வழிகள் போட்டிருக்காங்க, கலர்கள். அந்த இதன்படி நாங்கள் போகலாம். இதில் பாருங்க மஞ்சள் லைன், நீல லைன், சிவப்பு லைன் ரெண்டு ஒவ்வொரு லைன்கள் இருக்கு. இந்த இதுலேயும் பாருங்க பில்லோன் கவுன்சில் லைன் போட்டிருக்காங்க. இப்படியே நாங்கள் இதால் போகவில்லை, இதால் போவோம். இது வந்து அந்த கார் மேலே போகுது இல்லை, அந்த பாலத்துக்கு கீழெல்லாம் போகும். இல்லை போய் கொண்டு சவுண்டு கேட்கும். நான் மீன் பார்க்குறேன். பாலத்துக்குள்ள இது கத்தனை எக்கோ பண்ணல. இதில் பாருங்க மீன் ஏதா நிற்குது. பாலத்துக்கு இதுக்கு மேலால ரோடு கார் போகுது. என்ன இதுக்கு மேலால கார், இதுக்கு மேலால கார் போகுது. ஆக்கள் வரியன பாருங்க குளம் இப்படி. இது ஒரு பாதை நடக்குது. மரங்களை பாருங்க நல்லா பெருசாக வளர்த்து. இதெல்லாம் இந்த மரம் எல்லாம் ஒக்கான்னு சொல்கிறது. இதெல்லாம் தளவாடங்கள் செய்கிறது. இன்னும் அதை வளரையில் இன்னும் பெருசாக வளரும். அதில் ஆளை நாங்கள் கையை சுற்றி பிடிக்காத அளவுக்கு பெருசாக வளரும். மஞ்சள் சொல்லுங்க. இந்த மரத்துல நான் நின்றவுக்கா ஏறி பார்த்தா எங்கட பனை மரம் மாதிரி இருக்கு. வேற பாருங்க உயர வேண்டு.
பாருங்க இலையெல்லாம் குறைஞ்சு கொண்டே போகுது. பிறகு ஒரு மார்ச் ஏப்ரலில் எல்லா இலையும் துளிர விளைக்கிடும். அதுவும் ஒரு வடிவு. துளிர் வரையில ஒரு வடிவான ஒரு லைட் பச்சை கலர் நல்லா அழகா இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிறது, ஒரு லைட் பச்சையாக இருக்கும். இங்க பிடிக்காத காலம்னு சொன்னா விண்டர் மட்டும்தான். இந்த குளிரும் கஷ்டமா இருக்கும். அதுவும் ஒரு காலம்தான். அந்த விண்டர் இங்கே வந்து எங்கட நாட்டில் வெயில்ல கிருமிகளை அழிக்கிற மாதிரி இங்கே விண்டர் நல்லா வந்தால் தான் நல்லா மண்டுவாங்களே. ஏன்டா கிருமிகளை அழிக்க மாட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இப்பவே கால் விரல் எல்லாம் குத்தத்துணுங்குது. சரி, நாங்கள் திரும்பி போவோம் மஞ்சள். சரி, இன்றைக்கு மஞ்சள் அவளை இயலாதான். குளிர் பாருங்க வீடுகள் எல்லாம் இருக்குங்க. காலுக்கு மொத்த சப்பாத்து மொத்த சொக்ஸம் போட்டுனா அதை தாண்டியும் விரல் ஸ்டார்ட் பண்ணுது. பெரிய கஷ்டமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் விண்டர்ண்டா கஷ்டம், அதனால விண்டர் பிடிக்காது. இங்கே அப்படித்தான். வெள்ளக்காரங்க சில பேருக்கு விண்டர் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் குளிர் தாங்குவாங்க, சில பேர் குளிர் தாங்க மாட்டாங்க. அப்படி இங்கே ஆனால் வாழ்க்கை இங்கே ஓகே, நல்ல வாழ்க்கை. இங்கே மனுஷன் உழைப்பான், சாப்பிடுவான், சந்தோஷமாக இருப்பான். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் செய்து கொள்ளலாம். உங்களோட சம்பளத்திலேயே நீங்கள் எல்லாம் செய்து கொள்ளலாம். நீங்க வேலை செய்யாட்டி அவ்வளவுதான், ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க இல்லை, வேலை செய்யாட்டியும் இங்கே வந்து நாட்டில் தான் வேலை செய்யாட்டி பிச்சை எடுக்கும். இங்கே வந்து நீங்கள் வேலை செய்யாட்டியும் கவர்மெண்டால் அந்த காசு இந்த காசுன்றெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே வந்து வேலை செய்யாட்டியும் இங்கே வந்து சோஷியல் ஹெல்ப் பண்ணுறது அது கொடுப்பான். மற்றது வீடு கொடுப்பான், வாடகை வீடு. பிள்ளைகளேண்டா அப்புறம் பிள்ளைகளுக்கு காசு கொடுப்பான். பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு ஃப்ரீ, உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு ஃப்ரீ. எங்களுக்கு இப்படி இல்லாமல் இங்கே வடிவாக செய்கிறாங்க. அதாவது நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, வேலை செய்தால் நல்லா இருக்கலாம். இல்லை, வேலை செய்யாட்டி நல்லா இருக்கலாம். ஆனால் ஓகே இல்லை, நீங்க சொல்றது வந்து இல்லை, அப்படி இல்லை. எனக்கெல்லாம் நான் வந்து இப்போ 3 வருஷத்துக்கு எனக்கு எந்த விதமான நீங்க என்ன எடுத்தீங்க. அது பிறகு நான் வேலை செஞ்சேன், எனக்கு காசு மட்டும் ஒரு விதமான உதவி இல்லை தானே எனக்கு. நீங்க வந்து வெளிநாட்டு இருந்தோம், இங்க பிறந்தவனுக்கு அப்படி இல்லை. அதான் நான் சொல்றேன். எங்களை மாதிரி ஆக்கிறது நான் சொன்னேன். நீங்க இவ்வளவு அகதியா வந்து இவ்வளவு வசதி செய்யறாண்டா நாங்கள் அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அதை விட்டு அதையே குறை சொல்றேன்டா என்ன. அதான் நான் சொன்னேன், இந்த வேலையை போனா தான் உங்களுக்கு ஓகே, இல்லைண்டா வந்து பாருங்க. இது நாங்கள் நிற்கிறோம், இது பாலம். அது வந்து கார் போடுற பாலம். பாத்தீங்கன்னா ஓடும் தண்ணீரே நீ எங்கே போகின்ற. நாங்க 2 வாக்கு நேரம் பார்த்து கார் வருது இந்த வருது. ஏ விலகு ஏ அடுத்த கார் வருது. அதே மாதிரி இந்த வருது. அப்படியே நாங்க திரும்பி வீட்டை போவோம். சொல்லுங்க. எங்களோட சேனல்ல தவறாம எல்லாரும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், நன்றி, வணக்கம்.